வணக்கம். எங்கடா இவ்வளோ ஸ்பீடு வாகனத்தில் போகிறேன்னு தானே பார்ப்பீங்க. நாங்கள் போகிற இடம் கொழும்புல உள்ள லோட்டஸ் டவரை தான் இன்றைக்கி நாங்கள் சுற்றி காட்டலாம் போய் கொண்டிருக்கோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்கு நம்ம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு இருந்தீங்கன்னாங்க எனக்கு வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவருக்கு வந்துட்டேன். வேலை வந்து வாங்கினேன். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத லோட்டஸ் டவருக்கு பக்கத்தில் இருந்து பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பாருங்க கூட பிரம்மாண்டமாக உயரமாக இருக்குது. இப்போ அங்கே தான் போட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத நீங்கள் எத்தனை பேர் போகணுங்கிறத தெரியல. நம்ம முன்னுக்கு கொழும்பு தாமரை கோபுரம்னு சொல்லி 3 மொழியிலே போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்படியா அழகா இருக்கு. இருங்கன்னு பாருங்க, இது வியூவை பாருங்க எப்படி இருக்கு. சந்தோஷமா எப்படி இந்த வியூவை இருக்க வடிவா பாருங்க. டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு தான் வந்திருக்கேன். டிக்கெட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா. எங்களோட தம்பியாக்கள் எல்லாரும் வந்தனாக்கு. பாருங்க முன்னுக்கு அதில் பூங்கா மாதிரியெல்லாம் சேர்த்து நல்ல தாவரங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி பிரம்மாண்டமா இப்படி யோசிச்சு கட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க முன்னுக்கு இயற்கையா இப்படி அந்த தண்ணி எல்லாம் வர மாதிரி எப்படி செட்டப் பார்க்கவே நல்லா இருக்கு. கண்ணே குளிர்மையா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க. சரி வாங்க, நாங்கள் வாங்க நாங்கள் போட்டி உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போய்க்க தான் எனக்கு ஒரு பெரிய சம்பவம் உண்டாகிட்டு. என்ன பார்த்தீங்கன்னா அதை நான் காணொலியில் போக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இப்படி தான் இருக்கு. தாமரை கோபுரத்தில் ஃபுல்லாக மேலே உயரம் என்ன வேறு இது இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய ஸ்க்ரீனில் நான் நிறைய படங்களை நான் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வேகமாக போகக்கூடிய லிஃப்ட் இருக்கு. நம்மளுக்கு டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு தான் தராங்க. லிஃப்டில் ஏறினாங்க மேலே உள்ளுக்கு வந்துட்டேன். இப்படி இருக்கு தெரியல. அந்த நம்பர் ஓடி பண்ணுறது 26, 27 காதை அடைக்கிற மாதிரி இருக்கு. 28, 29, 29வது மாடி தான் வந்திருக்கான். 29வது மாடியில இருந்து அப்படியே 29வது மாடிக்கு வந்துட்டோம். மேலே வந்துட்டோம். வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க போய் வந்து எத்தனை பேர் போயிருப்பீங்களோ தெரியல. லோட்டஸ் டவருக்கு எங்களுக்கு முதல் அனுபவம் தெரியல. எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு. தம்பியாக போய் கொண்டிருக்காங்க. அப்படியே பாருங்க அந்த செக்யூரிட்டி எல்லாம் நிறைய தாமரை கோபுரத்துலேருந்து லோட்டஸ் டவர் இதுல இருந்து நிறைய பேர் விழுந்தெல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க எப்படி வியூ எப்படி இருக்கு. மேலே இப்படி தான் இருக்குமா. நான் 29வது மாடியில் நான் மேலே இல்லைன்னு பார்த்தா தான் நல்ல வியூ வழியாக தெரியும். நிறைய சொந்தங்கள் வீடியோக்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா கொழும்பு கோட்டை போயிடுறது இல்லையா. பாருங்க அப்படி சைனா அந்த சொந்தங்களை இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு.
வியூவை பாருங்க. கொழும்புல கட்டடங்கள் எல்லாம் இப்படி இருக்கு. இதில் என்ன மாதிரி என்னென்ன பிளேஸுகள் பக்கத்தில் துறைமுக நகரங்கள் அப்படி அதெல்லாம் ஃபோட்டோக்கள் போட்டிருக்காங்க. சேஃப்டிக்கு அந்த கேபிள் கோட்டை பார்க்குறதுக்காக காணொலி எடுத்து கொண்டு ஃபோட்டோக்களை எப்படி வழியாக சுற்றி 4 பக்கமும் இருக்கு. இந்த தான் லோட்டஸ் டவரை சுற்றி லேக் இருக்கிறதா பாருங்களே. நிறைய சொந்தங்கள் வீடியோக்கள் காணொலி எடுத்து கொண்டு தென்னாசியாவிலே உயரமான கோபுரமா இது சொல்லப்படுது. இதுக்குலாம் உணவகங்கள் அப்படின்னா நிறைய பேர் பழுதாக்கிட்டாங்க. நிறைய பேர் பேர்கள் ஒரு முறையாக வந்து பாருங்க. நிறைய சொந்தங்கள் வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய சொந்தங்கள் வந்திருந்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு சில சொல்ல தெரியும் யாராவது வந்துருக்கீங்க. கட்டடங்கள் தான் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. லேக் தான் சுற்றி அப்படியே எப்படி இருக்குது. சீனாக்காரங்கள ஹைவே பேர்களை எல்லாமே நாசமாக்கிட்டாங்க. எப்படி செய்யறாங்களோ தெரியல. நிறைய வெளிநாட்டு ஆட்கள் நமக்கு இருக்கிறாங்க. வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க காணக்கூடிய வேலை. நேற்று ஏர்போர்ட்டுக்கு போய்க்கலாம், அங்கேயும் நிறைய பேர் வரக்கூடிய வேலை பாருங்க. உயரம் அப்படிதான் இருக்கு. ஆனால் மாலை நேரம் இல்லையெல்லாம் லைட் எல்லாம் கலர் லைட்டுகள் எரிய கூடிய மாதிரி
நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்க புகை கட்டுறதோ புகை இது பாருங்க. இதில் பாருங்க போயிடுறத ஏதோ ஒரு வீடு ஒன்று எரியுது. இதில் தீயணைப்பு வாகனம் எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு வீடு ஒன்று எரியுது. மேலே ஒரு ஆள் ரெண்டு இந்த கேபிள் மாதிரி இழுத்து மேலே கட்டி கொண்டிருக்கிறேன்டா அவரி நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க பாதுகாப்புக்கு. ஆனால் இவ்விடத்தை பாதுகாப்பெல்லாம் நிறைய பலப்படுத்தி இருக்கு. ஏண்டா அந்த செக்யூரிட்டி மாதிரி எல்லாம் உள்ளுக்கு நிற்கிறாங்களா, அவங்க வந்து வெளியிலாம் கையெல்லாம் வெட்டினா தலையெல்லாம் வெட்டி பார்க்கக்கூடாது அப்படி வந்து சொல்கிறாங்கள எல்லாம் கூடாண்டு ஃபோனுகள் எல்லாம் தவறி விழுந்தா இந்த இதுதான் அவதானமாக இருக்கணும். சேஃப்டி தான் முக்கியம். இப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. இப்படி இந்த லேக்குக்கு பக்கத்துல வீதிகள் எல்லாம் இருக்கு, வீடுகள் எல்லாம் எப்படி அழகா இருக்குது. கீழே போயிருந்த நிலைய வீதி மேல ஹைவே ரோட்டுகள். எங்கட நாடான்னு சொல்லி பார்க்கவே வியந்து பார்க்கிறோம். மேல நின்று பார்த்தா கொழும்பு நகரத்தையே அப்படியே வீவா வடிவா தெரியும். கார் ஒன்று ஃபுல்லாக பண்ணி போயிருந்தது. கொழும்பு கோட்டை கொண்ட என்னைக்கே இன்னும் சந்தோஷமா இருக்கு. எங்கட நாடாண்டு பார்க்க அப்படி வியப்பா இருக்கு. மேலிருந்து மக்கள் நிறைய பேர் நிற்க குருவி மாதிரி அப்படியே சின்ன உருவமா அப்படியே தெரியுது. புகையிரந்தான் சுற்றி சுற்றி போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு.
தொடர்ச்சியாக புகையிரதம் போய் கொண்டு அது கோல் பேஸ் பாருங்க தெரியும். சைனாண்ட கோல் பேஸ்ன்னு சொல்லி பாராளுமன்றம் பாராளுமன்றம் உங்களுக்கும் தொடர்ச்சியாக அப்படி நல்ல காணொளி தகவல் காணொளி வேணும்டா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்கன்னா தான் தொடர்ந்து வரும் இப்படிப்பட்ட காணொளிகள். இன்னும் உங்களுக்கு நல்ல காணொளிகள் பிரயோசனமான காணொளிகள் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நாங்கள் இப்போ வெளியில் போகிற மேலே நான் பார்த்து முடிஞ்சு வரைக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். வெளியிலண்டா உள்ளுக்கு அப்படி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா இதில் திரையில் தாமரை கோபுரத்தை பற்றி இந்த லோட்டஸ் டவரை வேலையெல்லாம் முடிச்ச பிறகு என்ன மாதிரின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா சுழண்டு கொண்டு இருக்கிற உணவகம் அப்படி எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள் போகல, நேரம் இல்லை. அதுக்கெல்லாம் தனி டிக்கெட். பரசூட்டில் மேலேருந்து இல்லை தாமிரபரணம் செய்த பிறகு மேலேருந்து பரசூட்டில் எப்படி அப்படி இருந்துச்சு. இதில் நிறைய விளையாட்டுகள் அப்படியெல்லாம் ஃபன் பண்ணக்கூடிய மாதிரியெல்லாம் செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே பாருங்கள் செக்யூரிட்டிகள் தான் சுற்றி சுற்றி நிற்கிறாங்க. மக்கள் விழுந்துருவாங்க அப்படின்ட்டு, மக்கள் விழுந்துருவாங்க. நைட்டுக்கே இந்த
கொழும்பு நகரமே அது இந்த கொழும்பு நகரத்துக்கே ஒரு வடிவ தர சொன்னவங்களே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து உங்களை சுற்றி காட்டுறேன். இப்படி இந்த தூணுகள் தான் இந்த தாமிரபுரத்தையே ஏந்தி கொண்டிருக்கு. நிறைய சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய நிறைய விளையாட்டுகள் இந்த டைமில் நான் பாருங்கள் நிறைய செய்து வச்சிருக்கிறேன். என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்குது. வித்தியாசமாக எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதில் காசு போட்டால் 100 ரூபா போடுங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்தால் சாப்பிட்றதுக்கு அப்படி இடங்கள் எல்லாம் இருக்குது. பாருங்கள், சாப்பாட்டு கடைகள் கொஞ்சம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலாம் சரியான விலையாக இருக்குது. நினைக்கிறேன் நிறைய பேர், ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் வாங்கி பண்ணிக்கிறாங்க. நிறைய கடைகள் இருக்கு பாருங்க. தடிமண் தேயிலை கடை உணவு தான் இதில் நிறைய. ஐஸ்கிரீம் கடைகள், தேயிலை கடை அப்படி நிறைய இருக்குது. அதில் ஒரு தரம் வாங்கினேன். நிறைய சரியான விலை இங்கே இல்லை. உடுப்பு கடை அப்படி நிறைய இருக்குது. தாமிரபுரத்திலேயே பாருங்க இந்த செய்த கைவினை பொருட்கள் இதில் பாருங்க. ஆமை கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஒட்டகம் பாருங்க. தாமரை கோபுரம் மாதிரியே செய்து வச்சிருக்கிறாங்க. நான் உழவு வந்து தெரியாதுல அப்படி இருக்கு. சில விளையாட்டு பொருட்கள் இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இந்த பாருங்க, இது ஒரு பெரிய தாமரை கோபுரம் நிறைய என்ன உழவோ தெரியல. கீட்டேக் இது பாருங்க, இலங்கை தேசிய கொடி. இலங்கை மடியெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அநேகமான வெளிநாட்டவர்கள் இதுல எல்லாம் வாங்குறத பொருட்கள்லாம் வாங்குறத காணக்கூடிய மாதிரி. உடுப்புகள் எல்லாம் விற்கிறாங்க. டிஷர்ட் எல்லாம் விற்கிறாங்க.
கட்டிடம் ஒரு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் சரியான விலை பாருங்க, 7,000 இந்த டிஷர்ட்லாம் வெளியில் 2,000 3,000 ரூபாய்க்கெல்லாம் எடுக்கிறேன். நல்ல விலை கூட விலை. ரெயின் கோட்டுகள் விற்கிறாங்க. கைக்கு போகிற காப்புகள் விலை பார்வையிலே டியூட்டி ஃப்ரீ மாதிரி, ஆஃபோர்டில் இருக்கும் டியூட்டி ஃப்ரீ மாதிரி, அப்படி செட்டப்பில் தான் இந்த கடை இருக்கு. ஐ லவ் ஸ்ரீலங்கா டிஷர்ட்டில் இருக்கு. கலர் கலர் டிஷர்ட்டுகள் எல்லாம் இருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஜானன் அப்படி இலங்கை படம் பிரேம் மாதிரி செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் பாருங்க பிளேட் இலங்கையில் உள்ள அநேகமான இடங்கள்ல ஓவியங்கள், சிகிரியா அப்படி நிறைய ஓவியங்கள் பாருங்க, ஜானை தாமரை கௌரவம் அப்படி நிறைய ஓவியங்கள் அப்படியெல்லாம் பிரேம் மாதிரி செய்து வைத்திருக்கிறார்கள். இது போன்ற உங்களுக்கு நல்ல காணொலி வேணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கலாம்னா உங்களுக்கும் நான் போட எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே சொன்னாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய் பாய்.